Dear students, lesson 1, exercise 1.2, examples and exercise problems. இப்ப பார்க்க போறோம். இந்த exercise 1.2ல rational and irrational numbers பத்தி பார்க்க போறோம். Few questions, root 2, root 3 numbers எல்லாம் irrational numbersனு நம்ம prove பண்ண போறோம். So அதுக்கு பேசிக்கா நமக்கு ஒரு theorem ஓட proof தெரியணும். இந்த theorem ஓட statement நம்ம next following exercise and example problems ஓட proofsல யூஸ் பண்றதுனால theorem statement நீங்க மெமரைஸ் பண்ணணும். theorem proof வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிடையாது, ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, சோ இங்க let p be a prime number if p divides a square then p divides a where a is a positive integer. சோ இத வந்து ஸ்டேட்மெண்ட்டா பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ ஒரு பார்ட்டா போலாம். if p is a prime number, சோ நான் ஒரு prime number எடுத்துக்கிறேன், 2ன்னு எடுத்துக்கிறேன். if p divides a squared, ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், நான் வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகிற ஒரு ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஒன்று எடுத்துக்கிறேன், 16 அப்படின்ட்டு. இப்போ இஃப் இது வந்து பிங்கிறது இது a squared. ஓகே, if p divides a squared, p divides a squaredனா 16 divided by 2. எஸ், நமக்கு தெரியும் டிவைட் பண்ணோம்னா 8 நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைக்கும். So if p divides a squared then p divides a also. p divides a also னா இந்த 16 வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதனோட 16 ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 2 into 2 into 2 into 2ன்னு எழுதலாம். இப்ப இத வந்து 2 squared times of 2 squared, கரெக்டா? 2 squared into 2 squared, அதாவது 4 times of 4. அப்ப 16ல இது வந்து a squared அப்படின்னா a is 4, another a is 4. இப்போ 16 வந்து 2 ஆல டிவைட் பண்ண முடியுது, which means if p divides a squared then p divides a also. pங்கிற நம்பர் வந்து என்னது 2, aங்கிற நம்பர் வந்து 4. அப்ப 4ஐயும் 2 ஆல டிவைட் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா. சோ இதுதான் வந்து இது நமக்கு தெரிஞ்சது. இது நார்மலா நம்பர்ஸ் வச்சு போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எதை நம்ம வந்து ப்ரூஃப்ல பார்க்க போறோம். let a be the number, அந்த a நம்பரோட ஃபேக்டர்ஸ் p1 p2 etc up to pn. so p1 p2 and pn are the primes. இங்க எப்படி நான் 2ன்னு எழுதிருக்கேன், இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? so p1 p2 pn are primes. and a squared அப்படின்னா இங்க இருக்கிற இங்க a ஸ்கொயர்னு அர்த்தம் a மல்டிப்ளைட் பை ஏன்னு அர்த்தம். ஸோ ஏவோட ஃபேக்டர்ஸ் இதுன்னா 1 டைம் அண்ட் செகண்ட் டைம் 2 டைம்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நாங்க இங்க எப்படி எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு p1 p2 அப்படின்னா சேம் p1 p2 இங்கே இருக்கு. ஸோ அததான் வந்து ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதியிருக்கு. அண்ட் ஸோ p டிவைட்ஸ் a ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து நமக்கு p டிவைட்ஸ் a ஸ்கொயர்டுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தோம்ல, அது என்ன சொல்லுது? ஒரு காம்போசிட் நம்பரோட பிரைம் ஃபேக்டர்ஸ்ங்கிறது யூனிக். ஸோ irrespective ஆஃப் தேர் ஆர்டர்ஸ், அதனோட ஆர்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு காம்போசிட் நம்பர் 16 எடுத்துக்கிறேன், அதனோட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதியிருக்கோம், பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ a ஸ்கொயர்டுங்கிற நம்பர் 16ங்கிற a ஸ்கொயர்ட் நம்பரை 2 ஆல டிவைட் பண்ண முடியும். அந்த 16ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 times of 2 times of 2 4 2s இருக்கு அப்படிங்கிற மாதிரி a squared, we realize that only prime factors of a squared are p1 p2 etc up to pn. p is 1 of p1. அப்போ இங்க இந்த 2 தான் அந்த a இல்லையா? பார்த்தோம்னா அந்த 2 வந்து இங்கேயும் இருக்கு, ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் 16 இருக்கு. அதேதான், if p is one of the factor of this then p definitely, that is the p divides a also. pங்கிற நம்பர் கண்டிப்பா அதனோட ஃபேக்டரலையும் டிவைட் பண்ணும். இப்போ 16 ஆல 2 டிவைட் பண்ண முடியும், அதாவது a ஸ்கொயர்ட் டிவைடட் பை p அப்படின்னா 16ஓட a ஸ்கொயர்டுன்றது 16னா ஏங்கிறது 4 இல்லையா? அப்போ 4ஐயும் p ஆல டிவைட் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்றோங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்க்கலாம்.
ஓகே. ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்ற டிஃபரன்ஸ் தெரியணும். இதை நீங்க வந்து கிரேட் 9லயே படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது த நம்பர் விச் கேன் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ தெரியும். அண்ட் பி கமா கியூ ஆர் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அங்க முக்கியமான கண்டிஷன் கியூ நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். எப்ப இந்த ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பரா ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, இர்ரேஷனல் நம்பர்ஸ்லயே நான் ஒரு 2-3 டைப்ஸா அதை டிவைட் பண்ணியிருக்கேன். டைப் 1. இப்போ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால பி பை கியூன்ற ஃபார்ம்ல எழுதிட்டோம். இப்படி எழுதும் போது அதனோட ஆன்சர், அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 0.0231447 அப்படின்ட்டு இப்படி இருக்கும்போது இந்த நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா நான் டெர்மினேட்டிங். லாஸ்ட்ல வர அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இட்ஸ் நாட் டெர்மினேட்டிங், அதனோட எண்ட் பாயிண்ட் இல்ல. அட் த சேம் டைம் இது எப்படி இருக்கு, நான் ரெக்கரிங். ரெக்கரிங்னா என்னது, ரெக்கரிங்னா என்னது, இப்போ இதே வந்து 0.2222 இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது ரெக்கரிங். அப்படின்னா அதை வந்து ஷார்ட்டா இப்படி கூட எழுதலாம். 2ங்கிறது ரிப்பீட்டடா இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இது வந்து என்னன்னு ஆயிடும்னா ரேஷனல் ஆயிடும். இந்த நம்பர்ல இது நான் டெர்மினேட்டாவும் இருக்கு, நான் ரெக்கரிங்காவும் இருக்கு. நான் ரெக்கரிங்ல இன்னொரு டைப் இருக்கு, அது வந்து 010101 அப்படின்னா என்ன அர்த்தம், 0 பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த 01ங்கிறது ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ இது மாதிரி செட் ஆஃப் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆனாலும் சரி, ஒரு சிங்கிள் நம்பரே ரிப்பீட் ஆனாலும் அது பேர் வந்து என்ன, அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அதெல்லாம் ரெக்கரிங் ஆயிடும். அதெல்லாம் வந்து ரெக்கரிங் டெசிமல்ஸ் ஆயிடும். அப்ப ரெக்கரிங் டெசிமல்ஸ் எல்லாமே வந்து என்னது, ரேஷனல்ஸ். அப்ப நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்றோம். அப்ப டைப் 1 இர்ரேஷனல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 1/7 கொடுக்குறாங்கன்னா டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதனோட கோஷன்ட் வந்து நான் டெர்மினேட்டிங்கோ இல்ல நான் ரெக்கரிங்காவோ ரெண்டுமே இருக்கணும். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்கா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து irrational numbers. ஓகே. டைப் 2. டைப் 2ல வந்து டைப் 2 irrational numbers அப்படின்னு பார்க்கும்போது அதுல let m be the positive integer. Okay. Let n be a positive integer. Okay. At the same time m is not a is perfect square number. m is not a perfect square number. இது மாதிரி இருக்கும்போது then root of m is a irrational number. Then root of m is a irrational number. For example, இப்ப நான் root 4ன்னு எழுதுறேன். 4 நமக்கு தெரியும், 4 is perfect square number. அப்பனா root 4க்கு வந்து என்னன்னு வேல்யூ வந்துடும், 2 வந்துடும். 2ங்கிறது ரேஷனல்னு நமக்கு தெரியும். இதே வந்து root 2ன்னு இருந்ததுன்னா இதுல இருக்க 2 is not a perfect square number. அப்ப root 2 not perfect square number, அதாவது 2ங்கிறது not perfect square number, அதனால root 2 வந்து irrational number. சோ இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் root 3, root 5, root 11, root இன்னும் சொல்ல போனா root 8 கூட. root 8 வந்து எப்படி சொல்லலாம்னா 2 root 2ன்னு சொல்லலாம். அப்ப 2 root 2னா root 2 வரதுனால கண்டிப்பா இதுவும் irrational நம்பர் தான். சோ இது மாதிரி நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்ததுன்னா அதுவும் வந்து irrational நம்பர் தான். நெக்ஸ்ட் டைப் வந்து டைப் 3. இந்த டைப் ஆஃப் இதுல வந்து அதே மாதிரி m is a positive integer. அதே மாதிரி m is not a perfect cube number. ஃபர்ஸ்ட் வந்து perfect square number பார்த்தோம் இல்லையா,
பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கியூப் நம்பரா இல்லைனாலும் இட்ஸ் அ irrational நம்பர். நான் ரூட் எம்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன்னா இங்க எம் வந்து எப்படி இருக்கக்கூடாது, கியூப் ரூட். ஓகே, கியூப் ரூட் ஆஃப் எம் அப்படின்னா எம் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பரா இருந்தது அப்படின்னா இட்ஸ் இது வந்து என்னன்னு சொன்னா irrational நம்பர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ரூட் ஆஃப் 27. கியூப் ரூட் ஆஃப் 27 நமக்கு தெரியும். கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன அர்த்தம், 3 டைம்ஸ் ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப் 3 தான் வந்து 27. அப்போ 3 cube is equal to 27. Cube root of 27 is 3. So நமக்கு 3 ஒரு ஆன்சர் இருக்கு. அப்போ 27 ஓட cube root வந்து 3. 27 is a perfect cube number. So it is rational. அப்ப இந்த நம்பர் வந்து rational number. இதே வந்து cube root of 21 எழுதணும்னா 21 is not a perfect cube number. So it is also irrational numbers. Okay. So இதுதான் வந்து irrational நம்பரோட தேர்ட் டைப். இப்போ நமக்கு அடுத்தது வந்து தெரிஞ்சதுதான், அது வந்து பை. பை இஸ் ஆல்சோ irrational நம்பர். பையோட வேல்யூ 22/7. 22/7 பார்க்கும்போது இது ஏதோ ஃபிராக்ஷனல் ஃபார்ம் p/q ஃபார்ம்ல தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா 22/7 டிவைட் பண்ணோம்னா 3.14ன்னு சொல்லிட்டு அது நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமலா இருக்கிறதுனால பையும் வந்து ஒரு irrational நம்பர். ஓகே, சோ இதுதான் வந்து irrational நம்பரை ஐடென்டிஃபை பண்ற மெத்தட்ஸ், டைப்ஸ் ஆஃப் irrational நம்பர்ஸ் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது prove that root 2 is irrational. அப்ப root 2 is irrationalங்கிறது நமக்கு தெரியும். என்ன இப்ப பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் உள்ளர perfect square number இல்லனாலே அது irrational number. So 2 is not a perfect square number. So definitely it is irrational. ஆனா நம்ம இப்ப வந்து தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, சோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து the method of contradiction, அதாவது ஆப்போசிட்டா சொல்லி ப்ரூவ் பண்றது. சோ கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். எப்படின்னா ரூட் 2வை ஃபர்ஸ்ட் ரேஷனல் அசியூம் பண்ணிக்க போறோம். ரேஷனல் அசியூம் பண்றோம். அப்ப ரேஷனல்னா என்ன அர்த்தம், ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குன்னா அது வந்து p/q ஃபார்ம்ல எழுத முடியும். அப்போ p/q ஃபார்ம்ல எழுதலாம். p and q இன்டீஜர்ஸா இருக்கணும் and q not equal to 0வா இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அது வந்து ரேஷனல்னு சொல்லுவோம். அப்போ p/q வந்து நம்ம என்ன செய்யறோம், இப்போ வந்து ரூட் 2வை ரேஷனல் நம்பர்னு சொன்னதுனால root 2 can be written in the form of a/b. அப்போ உங்களுக்கே தெரியும் a and b are integers and b not equal to 0. ஓகே, அடுத்தது இங்க இருக்க a and b க்கு நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா a and b are co-primes. Co-primes அப்படின்னா the number which don't have any other common factor other than 1. அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரும் co-prime. For example 2 1 3. இது ரெண்டு நம்பரும் பிரைம் நம்பர்ஸ், அது ரெண்டுத்துக்கும் 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டர். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் a and b. ஓகே, இப்போ இதுல root 2 is equal to a and b, a over b. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த b கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ root 2b is equal to a. இத ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்றோம். ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது இப்போ root 2b the whole square இருக்கு. இந்த இடத்துல a ஸ்கொயர்டு இருக்கு. இந்த ரூட் வந்து இதுக்கும் அப்ளை பண்ணணும், இங்கேயும் அப்ளை பண்ணணும். அப்ப ரூட் 2வையும் ஸ்கொயரும் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரூட்டுக்கு என்ன மீனிங், பவர் ஹாஃப்னு அர்த்தம். அதுக்கு ஹோல் பவர் 2 போடும்போது இது கேன்சல் ஆயிட்டு அது 2ன்னு ஆயிடும். அடுத்தது b ஸ்கொயர்டு இருக்கு, அது b ஸ்கொயர்டுனே வரும். அப்ப இங்க இருக்கிற நம்பர் என்னன்னு ஆகும்னா 2b ஸ்கொயர்டு ஆகும். LHSல RHS a ஸ்கொயர்டு அப்படி இருக்கும். ஓ, இது வந்து 2b ஸ்கொயர்டு a ஸ்கொயர்டு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இந்த இடத்துல 2b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு இருந்ததுல நம்ம என்ன செய்யறோம், b ஸ்கொயர்டு இங்க வச்சுக்கிட்டு இந்த 2வை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துட்டு வரோம். அப்ப அது என்ன ஆகும், டிவிஷன்ல வந்துடும். நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, a ஸ்கொயர்டு 2 divides a ஸ்கொயர்டுன்னு தெரியுது. நம்ம தியரம் என்ன லேர்ன் பண்ணோம், if a prime divides prime p divides a squared, then p divides a also. அப்போ if a prime number, if p is a prime number and p divides a squared, then p divides a also. So where a is a positive number.
சோ இதுல இருந்து என்ன தெரியுது, 2 divides a also. அப்போ ஒரு நம்பரை இப்ப நான் வந்து 4ங்கிற ஒரு காம்போசிட் நம்பரை 2ன்ற பிரைம் நம்பர்ல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யலாம், இங்க ஏவை 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு வர கோஷன்ட்டை சின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்ப இது வந்து என்ன ஆகும், a = 2c ஆகும். இந்த a = 2c கொண்டு போயிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணோம்ல, 2b² = a², அதுல அப்ளை பண்ணலாம். அதுல அப்ளை பண்ணும்போது a இருக்கிற இடத்துல 2c போடுறோம். ஸோ a வந்து 2c அப்ளை பண்றோம். இந்த ஸ்கொயர் இப்ப உள்ள ஷேர் பண்ணும்போது 2b² = 4c². So b² = 4c². இந்த 2 வந்து டிவிஷன் வருது, 4c²/2. இதுல இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 2c² ஆயிடும். அப்ப b² = 2c². b² = 2c². இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, 2 divides b². அப்ப இத வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, b² இந்த 2 வந்து இந்த சைடு இருந்துச்சுன்னா b²/2 = c² வந்துடும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு b² 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஒரு கோஷன்ட் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா it completely divides அர்த்தம். சேம் முன்னாடி எழுதின மாதிரியே if 2 divides b², then 2 divides b also. அந்த theorem ஸ்டேட்மெண்ட் எழுதி b also. அப்பனா என்ன அர்த்தம், திருப்பி b/2. ஓகே, b/2 அர்த்தம். b/2 சம் கோஷன் நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது, டியோ ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஆனா முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், a and b are co-primes சொல்லியிருந்தோம். co-primesனா ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஆனா ஃபர்ஸ்ட்ல என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், a/2, a divides 2. தட் மீன்ஸ் சாரி 2 divides a சொல்லிட்டோம். அதே 2 divides b வருது இப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம், 2ங்கிறது a ஃபேக்டராவும் இருக்கு, b ஃபேக்டராவும் இருக்குன்னு அர்த்தம். பட் கோப்ரைம்னா அதனோட மீனிங் என்ன, ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு காமன் ஃபேக்டர், அதுவும் 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கணும், நம்பர் 1. ஆனா இங்க 2ங்கிற இன்னொரு காமன் ஃபேக்டரும் வருதுனால நம்மளோட அசம்ஷன் என்ன அசியூம் பண்ணும், √2 = a/b அசியூம் பண்ணோம் இல்லையா? இங்க நம்ம இத வந்து √2 ரேஷனல் அசியூம் பண்ணதுதான் அங்க ராங். அதுதான் நம்ம இப்ப சொல்ல போறோம். So 2 is a factor of both a and b. That is a and b cannot be co-prime. So our assumption is wrong. By contradiction, √2 is irrational. Okay, இது okay. So same method யூஸ் பண்ணி √3 ப்ரூவ் பண்ண போறோம். ஒரு ஸ்டெப்பா ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், √3 வந்து irrational ப்ரூவ் பண்றதுக்காக கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்றோம். √3க்கு ரேஷனல்னு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கிறோம். √3 ரேஷனல் வச்சுக்கிட்டோம்னா √3 = a/b ன்னு எழுத முடியும். where a and b are integers and a and b are integers as in the co-primes. Co-primesனா they don't have the other common factors than 1. So √3 = a/b. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். So √3 is a, that in the b in the side portion, √3b = a. Squaring on both sides. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன சொன்னேன், √3b the whole squared = a னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த பவர் 2 கேன்சல் ஆயிட்டு அது 3 ஆகும். இது b² ஆகும், இது a² ஆகும். ஓகே, இப்ப 3b² = a² இருந்ததுல இந்த 3 வந்து இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். சோ a²/3 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், a², 3 divides a² அர்த்தம். 3 divides a². So அந்த தேரமோட ஸ்டேட்மெண்ட் எழுதணும். If p prime number divides a², then p divides a, where a is a positive number. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். அப்போ a², 3 வந்து divides a²னா இப்ப 3 divides a also. இப்ப இதுக்கப்புறம் a/3, அதாவது டிவைட்ஸ்ன்னு போட்டோம்ல, அப்போ ஒரு கோஷன்ட் வருது. இப்ப இந்த கோஷன்ட் இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா a = 3c வரும். இந்த a = 3c எங்க அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த போர்ஷன்ல நம்ம அப்ளை பண்ணுவோம்.
ஓகே, ஸோ இங்க ஏ இருக்கிற இடத்துல 3c அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணோம்னா 3c த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது ஏ இடத்துல நம்ம 3c அப்ளை பண்றோம் இல்லையா, இந்த ஸ்கொயர் வந்து உள்ளவும் 2 ஐட்டம்க்கு ஷேர் பண்ணும்போது இது வந்து 9c ஸ்கொயர் ஆகும். ஓகே, இப்ப 9c ஸ்கொயர், அப்ப b ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 கீழே வரும்போது இதுவும் கேன்சல் ஆயிடு. b ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர்னு வருது. b ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர். இங்க b ஸ்கொயர்டையும் 3 ஆல இப்ப டிவைட் ஆகுதுன்னு உருவாயிடுச்சு. இதுல இருந்து என்ன சொல்லலாம், b ஸ்கொயர்ட் பை 3 இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்லையா. அப்படின்னா 3 divides b squared by the theorem statement 3 divides b also. அப்ப முன்னாடி என்ன சொல்லிட்டோம், 3 divides a ன்னு சொல்லியிருப்போம், இங்க 3 divides b ன்னு சொல்லியிருப்போம். a and b க்கு காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் சொல்லியிருப்போம். ஆனா இங்க 3ன்ற இன்னொரு காமன் ஃபேக்டர் வருதுனால 3 divides both a and b, which means that 3 is a common factor for both a and b. That is, a and b cannot be co-prime. So our assumption is wrong. By contradiction, root 3 is irrational. Okay, so same method தான் யூஸ் பண்ண போறோம். இங்க 5 minus root 3 is irrational. இப்போ 5 minus root 3 is irrational இருக்குன்னா same 5 minus root 3 rational வச்சுக்கோங்க. rationalனா 5 minus root 3 is equal to a by b. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். a and b not equal to 0, sorry, b not equal to 0 and a, b are integers and they are co-primes. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது 5 minus root 3 is equal to a by b. நமக்கு root 3 மட்டும் இங்க ஃபில்டர் பண்ணுங்க, மீதி எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போறோம். ஸோ a by b இருக்கு. இந்த 5 minus root 3 is equal to a by b. ஓகே, minus root 3 is equal to a by b minus 5 வரும். பாசிட்டிவ் 5 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது நெகட்டிவ் 5. நமக்கு மைனஸ் ரூட் 3 ப்ரூவ் பண்ண வேணாம். ஸோ ரூட் 3 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா எல்ஹெச்எஸ் சைட்ல ரூட் ஒரு நெகட்டிவால, அதாவது போத் சைடு ஒரு நெகட்டிவ் 1ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் 5 வந்து பாசிட்டிவ் 5 ஆயிடும். பாசிட்டிவா இருக்கிற a by b நெகட்டிவ். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாம் எதுவும் நம்ம போடாமலே என்ன செய்யலாம்னா, இந்த a by b இங்கேயும் root 3 இங்கேயும் வர மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா போதும். 5 minus a by b is equal to root 3ங்கிறது கரெக்டா தான் வரும். ஓகே, இப்ப root 3 is equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது எல்சிஎம் எடுத்து எப்படி ஹோல் நம்பர் மைனஸ் ஃபிராக்ஷன் பண்ணுவோமோ அதே தான் 5b minus a divided by b. இங்க a and b ஆர் இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ab இன்டீஜர்ஸ்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டீஜர் தான் ஒரு ஆன்சரா வரும். அதாவது ரேஷனல் நம்பரா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனா ரூட் 3 irrational நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ root 3 is irrational, but 5b minus a by a is rational. Root 3 is equal to 5b minus b is given. நமக்கு வந்தது இதுதான். இதுல இருந்து ஒரு பார்ட், அதாவது இந்த பார்ட் வந்து irrationalனும் இதுவும் ரேஷனலா இருக்க சான்ஸே இல்லை. ஒரு irrational number not equal to rational number. So our contradiction is, because of our wrong assumption, we arrived to this contradiction. So 5 minus root 3 is irrational. So இந்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம போட்ட வரைக்கும் உங்களுக்கு ஒரு மெத்தட், ஒரு ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பரை irrational ப்ரூவ் பண்ணோம்னா அந்த நம்பரை ரேஷனல்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதை a by b ஃபார்முக்கு எழுதுறோம். a by b ஃபார்முக்கு எழுதுனதுக்கு அப்புறமா இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது irrational நம்பரோட உங்களோட கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா அதை எல்ஹெச்எஸ் சைட்ல வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் ஆர்ஹெச்எஸ் சைடுக்கு மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே இந்த ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 எல்லாம் irrational நம்பர் ப்ரூவ் பண்ணியிருப்போங்கிறதுனால இட்ஸ் a irrational நம்பர். So RHS shows that it is a rational number. They both cannot be equal. Because of our wrong assumption, this contradiction arises. So 5 minus root 3 is irrational. நம்ம முடிக்கும். Show that 3 root 2 is irrational. So first என்ன பண்ணலாம், 3 root 2 rational assume பண்ணிக்கலாம். ரேஷனல்னா a by b ஃபார்ம்ல இருக்கணும்.
a by b ஃபார்ம்ல இருக்குதுன்னா இப்ப √2 மட்டும்தான் நமக்கு LHS சைட்ல வச்சுக்கணும். 3 ஈக்குவல் அந்த சைடு எடுத்துட்டு போங்க. 3 வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால டிவிஷனுக்கு வந்துரும். a by 3bன்னு வந்துரும். ஸோ கண்டிப்பா ஏவும் பியும் இன்டீஜர்ஸா இருக்கிறதுனால இது வந்து ரேஷனல் நம்பர் தான். இது வந்து இர்ரேஷனல் நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருந்து √2 is irrational number, a by 3b is rational number. So நம்மளோட irrational not equal to rational. This is a contradiction. Our assumption is incorrect. Therefore, 3√2 is prove that √5 is irrational. So உங்களுக்கு மெத்தட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப்பா ரீகால் பண்ணுங்க நான் போடும்போது. ஃபர்ஸ்ட் வந்து √5 is irrational ப்ரூவ் பண்ணோம்னா using the method of contradiction, assume that √5 is rational. √5 rational na √5 எந்த ஃபார்ம்ல எழுதலாம்? a by b, where a and b are integers and b not equal to 0. So a and b are integers and b not equal to 0, and a and b are co-primes. So √5 equal to a by b எழுதிட்டோம். இதை cross multiply பண்ணும்போது √5 b equal to a வரும். Next step is squaring on both sides. அப்ப √5 b the whole squared equal to a squared na இந்த power 2 இந்த ரூட் ஸ்கொயர் ரூட் ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு அது 5 ஆகும். இது b squared equal to a squared. இப்ப நமக்கு b squared equal to a squared by 5 சொல்லலாம். இல்ல a squared by 5 equal to b squared. அதாவது 5 divides a squared னு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றோம். ஓகே, so first நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா 5 divides a squared. So according to the theorem, if a prime number p divides a squared, then p divides a also, where a is a positive integer. So அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த theorem ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா இங்க எழுதணும். According to this theorem, 5 divides a. 5 divides a னா என்ன அர்த்தம்? a divided by 5 some quotient வரப்போகுதுன்னு அர்த்தம். So let it be c. இப்ப சேம் அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5c ஆகும். இந்த 5c எடுத்துட்டு வந்து எங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? 5b squared is equal to a squared இந்த ஸ்டேட்மெண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ a இருக்கிற இடத்துல 5c அப்ளை பண்ணுங்க. இங்க a-ல 5c அப்ளை பண்றோம். ஸோ a இருக்கிற இடத்துல 5c-னா 5c the whole squared. அப்ப பவர் 2 வந்து இங்க வரும்போது இது என்ன ஆகும்? 25 ஆகும். c வந்து c squared ஆகும். ஓகே, அடுத்தது இப்ப இதுல இருந்து b squared இங்கே இருக்கு. 5 இந்த சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா 25 divided by 5 and c squared. இது கேன்சல் ஆயிட்டு 5c squared னு வரும். அப்ப b squared is equal to 5c squared னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? b squared-ஐயும் 5ங்கிற நம்பரால டிவைட் பண்ண முடியும்னு அர்த்தம். which means that 5 divides b squared. So according to the theorem, again 5 divides b also, which means that 5ங்கிற நம்பர் ஏவுக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டரா இருக்குன்னு அர்த்தம். பட் கோப்ரைம்னா மீனிங் என்ன? 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டர். அப்ப இந்த ரெண்டு நம்பர் ஏ அண்ட் பிக்கு 5ன்னு இன்னொரு காமன் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா they cannot be the co-prime number. So which means that 5 is a factor for both a and b. This is a and b cannot be the co-prime. So our assumption is wrong. By contradiction, √5 is irrational. ஓகே, இப்ப √2, √3, √5 பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி இதுக்கு கூட இப்ப √5 கூட √5 + 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் irrational தான். 2√5னா என்ன அர்த்தம்? இதுவும் irrational தான். √7, 2√7னா என்ன அர்த்தம்? இதுவும் irrational தான். √7 divided by 2னா இதுவும் irrational. 1/√2னா இதுவும் irrational. ஏன்னா irrational கூட எந்த நம்பர் மேனிப்புலேட், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணாலும் அது irrational நம்பரா தான் இருக்க முடியும். இதை வந்து திருப்பி நம்ம என்ன செய்ய போறோம்? தியரம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, எக்ஸசைஸ் 1.1ல 1.2ல நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 3 + √25 இஸ் irrational ப்ரூவ் பண்றது. இப்ப 3 + √25 irrationalனா நம்மளே ஒரு ஸ்டெப்பா எழுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? assume 3 + 2√5 is rational. அப்ப ரேஷனல்னா என்ன அர்த்தம்?
3 plus root 2 5 a by b ஃபார்ம்ல எழுதலாம்னு அர்த்தம். where a and b are integers and co-primes. b not equal to 0. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்ப 2 root 5 இங்கே வச்சுக்கலாம். இந்த 3 இந்த சைட் போகும்போது a by b minus 3 ஆகும். அடிஷன்ல இருக்குது பாசிட்டிவ் 3, அந்த சைட் போகும்போது நெகட்டிவ் ஆகும். அப்ப root 5 is equal to இந்த b இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 3b divided by b இருக்கும். இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, டிவிஷன்ல வரும்போது a minus 3b divided by 2b ஆகும். இப்ப a b ரெண்டுமே இன்டீஜர்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்ப இந்த ஃபுல் RHSக்கும் நமக்கு ரேஷனல்ல தான் ஆன்சர் வரும். ஆனா ஏற்கனவே என்னன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம், √5 வந்து irrationalனு ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகே, √5 is irrational number. எப்படி வந்து irrational number equal to இந்த ஈக்குவல் சைன் இருக்குல்ல, எப்படி ஈக்குவல் டு ரேஷனல் நம்பரா இருக்க முடியும்? சோ இது சான்ஸே இல்லை. irrational not equal to rational number. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட அசம்ஷன் 3 plus 2 √5 is rationalங்கிறது வந்து wrong. Therefore 3 plus 2 √5 is irrational. Okay. இப்போ next question, 1 by √2 is irrational ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சேம் மெத்தடை ப்ரூவ் பண்ண போறீங்க. 1 by √2 எடுத்துக்கோங்க, a by b ன்னு அசியூம் பண்ணுங்க. So where a and b are integers and co-prime b not equal 0, இந்த கண்டிஷன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா 1 by √2 is equal to a by b. ஆனா நம்ம √2 irrational ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணதுனால ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கலா மாத்துனீங்கன்னா இது √2 ஆயிடும், இங்க b by a ஆயிடும். அப்ப a and b இன்டீஜர்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்ப டிவைட் பண்ணாலும் நமக்கு இது இங்க என்னதான் வரப்போகுது, ரேஷனல்ல தான் ஆன்சர் வரப்போகுது. √2 irrational ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இங்க a and b are integers and b by a is a rational, and so √2 is rational. But √2 வந்து rational இல்லை, it's a irrational. So this contradicts the fact that √2 is irrational. This contradiction has arisen because of our incorrect assumption 1 by √2 is rational. Okay, therefore 1 by √2 is irrational. Okay, next 7 by √5. 7 by √5 எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. சேம் நம்ம என்ன பண்ண போறோம், சாரி 7 √5 assume assume 7 √5 is rational. Rational na 7 √5 is equal to a by b, where a, b are integers, co-primes, and b not equal to 0. அப்ப 7 √5 is equal to a by b na √5 is equal to a by b, மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 7 வந்து டினாமினேட்டர் போறோம் 7b. அப்ப இங்க இது வந்து ரேஷனல் தான். ஏன் ரேஷனல் அப்படின்னா a and b are integers, so a divided by 7b போது ரேஷனலா தான் ஆன்சர் வரும். and √5 is irrational. We already proved that √5 is irrational. √5, according to this, √5 gives the answer as rational. √5ங்கிறதுக்கு ரேஷனல் ஆன்சர் வருது. It contradicts the fact that √5 is irrational. This contradiction arises because our assumption is wrong. 7 √5 is rational நம்ம assume பண்ணது wrong. Therefore 7 √5 is irrational. Okay, next 6 plus √2. 6 plus √2 இதே மாதிரி ப்ரூவ் பண்ண போறோம். assume that 6 plus √2 is rational. So 6 plus √2 is equal to a by b, where a and b are integers and co-primes, b not equal to 0. Okay, so
√2 இங்கே வச்சுட்டு 6 ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துட்டு போங்க. a by b minus 6 which is equal to a minus 6b divided by b √2. இப்ப இது வந்து இந்த போர்ஷன் வந்து ரேஷனல், ஆனா √2 வந்து irrational. Irrational number cannot be equal to the rational value. So this is wrong because of our wrong assumption, like 6 plus √2 is rational. So finally 6 plus √2 is irrational. எழுதி முடிக்கணும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுல மேஜரா நம்ம கவர் பண்ணது வந்து இர்ரேஷனல்னு நம்பர்ஸை ப்ரூவ் பண்றதா கவர் பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் செகண்ட் லெசன்ல நம்ம மீட் பண்றோம்.